ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நாணிக்குட்டியை வந்து ஸ்கூல் சேர்த்தாச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட் டே வீடியோ தான் பார்க்க போகிறோம். அவளோட ஃபஸ்ட் டே ஸ்கூல் ரொட்டீன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கே வந்து அலாரம் எழுந்திச்சிட்டா. எழுந்திச்சோன்னே வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா பேக் சைடு நம்ம வீட்டு பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பேக் சைடில் வந்து டெய்லி வந்து மயில் வந்து நிறைய இருக்கும். இன்றைக்கி வந்து மார்னிங் ஃபஸ்ட்டு முருகரை கும்பிட்டாங்க. கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவள் ஒரு செடி வளர்க்குறா. அந்த செடிக்கு வந்து அவளை தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போல்லாம் வந்து அவளே பண்ணுறாங்கன்னு சொல்கிற மாதிரி தான் அவளே பண்ணிக்கிறா. நம்மள வந்து எதுவுமே கேட்குறது கிடையாது. அதுவும் ஸ்கூல் போகிறதுல ரொம்ப ஈகராக இருக்கா. ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவள் வந்து பால் குடிக்க உட்காந்துட்டா. அந்த பால் வந்து நான் நாட்டு சர்க்கரை போட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன் அவளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பால் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ப கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட் டேங்கிறதுனால காலையிலேயே குளிச்சுட்டு நியூ ட்ரெஸ் போட்டுட்டு வந்து பக்காவா ரெடி ஆயிட்டாங்க. இதான் ஃபஸ்ட் டே ஸ்கூல் நம்ம கிளம்பியாச்சு. பேக்லாம் மாட்டிட்டு நீட்டாக கிளம்பிட்டேன். இந்த ஸ்கூலில் வந்து எந்த ஆர்னமெண்ட்ஸும் அலோடு கிடையாது. ஸோ வெரி ஃபஸ்ட் டேவே வந்து நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அவள் வந்து எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கான்னா, ஈரோடு பப்ளிக் ஸ்கூலில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கா, ஈரோட்டில். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. என்ட்ரு ஆனோன்னு ரொம்ப ஈகரா ஒரு அழுகலை, ஒரு ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் மாதிரியே இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணி போனா. நாட் ஒன்லி ஃபஸ்ட்டு டே, இன்றைக்கி வந்து தேர்ட் டே ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் வீடியோ லேட்டாக போட்டுட்ருக்கேன். இந்த தேர்ட் டேயுமே வந்து அவள் எந்த அழுகவும் இல்லை. டெய்லி போயிட்டு அங்கே ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருக்கும். அந்த விநாயகர் கோயில் விநாயகர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு அவள் கிளாஸ்க்கு கிளம்பிடுவாள். கிளாஸ்க்கு ஆன் தி வேல கூட வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு அடமே பண்ணுறதே கிடையாது. அவள் பாட்டுக்கு நீட்டாக போய் அவள் கிளாஸில் வந்து உட்காந்துக்கிறா. என்ன கிளாஸ் என்ட்ரு ஆகும்போது வந்து இன்னும் வந்து மிஸ்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் விஷ் பண்ண முடியல. இப்போ தானே ஸ்டார்டிங் போகிறா, போக போக வந்து கற்றுக்குவா. இதான் அவளோட கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூமில் நாங்களும் விட்டுட்டு வந்தாச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. அழுகலை, ஒன்றும் பண்ணல. நீட்டாக பை சொல்லிட்டா. இது அவளோட ஸ்நாக்ஸ் டைம். ஸ்நாக்ஸ் டைம் வரைக்கும் நான் அவளை இருந்து ஃபஸ்ட் டே வந்து பிக்கப் பண்ணிட்டு தான் வந்தேன். நானியோட ஃபர்தர்